கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் கொண்டவங்க மகர ராசி அன்பர்கள். நீங்கள் பேசும்போது கூட பாருங்கள், அழுத்தம் திருத்தமாக பேசுவீங்க. உங்கள் பேச்சில் ஒரு முன்கோபம் இருக்கும், கூடவே உறுதியும் இருக்கும். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்களா, அதை சிறப்பாக செய்கிற வரைக்கும் கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. எப்பயுமே நீங்கள் தன்னை யார் நம்பி வந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, விரோதியாக இருந்தாலும் சரி, அவங்கள ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யக்கூடிய தன்மை மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எளிதில் கிரகித்துக்குவீங்க. வாழ்க்கையில் எத்தனை துன்பம் வரட்டும் அதை பொருட்படுத்த மாட்டீங்க. மனசில் எவ்வளோ துயரம் இருக்கும் அதை வெளிக்காட்டவும் மாட்டீங்க. உங்களுக்கு பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எப்பயுமே உங்களுக்கான விஷயத்தை வெளிக்காட்டவே மாட்டீங்க. பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகம்தான். மற்றவங்களோட தேவையற்ற பேச்சுக்களால் மனம் புண்பாட்டாலும் அதை வெளிக்காட்ட மாட்டீங்க இந்த மகர ராசி அன்பர்கள். நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு காரியத்திலையுமே 2 விதமான ஆதாயத்தை எதிர்பார்ப்பீங்க. உங்களுக்கு நல்ல வாக்கு சாதுரியம் இருக்கும். உங்களோட பேச்சிலேயே எல்லா விஷயத்தையுமே எளிமையாக உங்கள் சாமர்த்தியத்தால் சாதிச்சுப்பீங்க. சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த வீண் பழி சொல்லலாம் உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. எப்பொழுதுமே ஜாலியாக நகைச்சுவை உணர்வோடு செயல்படக்கூடிய தன்மை, கள்ளம் கபடமற்ற இல்லாத இந்த வெகுளித்தனமான குணம் மகர ராசிக்கு இருக்குது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த மாதத்தில் என்ன செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறதையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த மகர ராசியில் பாருங்களேன், உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்களுமே சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. சனிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடை செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெறுவீங்க. உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா நம சிவாய வாழ்க அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது கூட பாருங்களேன், உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வந்து சேரும். இந்த மகர ராசி அன்பர்கள் குடும்ப சூழலில் நிறைய சிக்கல் இருக்குது, பிரச்சனை இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே தீராத பிரச்சனை வருது, என்ன செஞ்சாலும் தீர்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்கள் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக அதற்கான தீர்வை பெறலாங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர்வதற்கும் எளிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் பெறுவீங்க. மகர ராசியில் பிறந்தவங்க நடுத்தர உயரம் கொண்டவங்களாகவும், கழுத்தும் தலையும் கொஞ்சம் நீண்டதாகவே இருக்கும். புருவம் பாருங்கள் அடர்ந்து வளைந்து இருக்கும். காதுகளும் நீண்டுதான் இருக்கும். உங்கள் தோல் கொஞ்சம் விரிந்த நிலையில் இருக்கும். இந்த மகர ராசிக்கு எலும்பும் சரி, மூட்டி பாகமும் சரி எடுப்பாக தோற்றம் அளிக்கும். எப்பொழுதுமே ஆழ்ந்த ஒரு யோசனையோடையே நீங்கள் இருப்பீங்க. முகத்தை பார்த்தா கவலையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றவங்க பார்த்து ஏன் இப்படி சோகமாக இருக்குது அப்படின்னு கூட நிறைய கேட்பாங்க பாருங்கள். கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் கொண்டவங்க நீங்கள். அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடியவங்களா இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. இந்த பேச்சில் மட்டும் இந்த முன்கோபம் இருக்கும், கூடவே உறுதியும் இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக அமைப்பு எப்படி இருக்குது, இதனால் என்ன ஒரு மாற்றங்கள் தான் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கிரக சூழல் அப்படின்னு பார்த்தா ராசியில் பாருங்கள், சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு, செவ்வாய், இந்த 6 கிரக சேர்க்கையும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. இந்த ரணருண ரோகஸ்தானம் அடுத்து இந்த ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. அடுத்து கலசர ஸ்தானம், இங்கே சந்திரன். அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. இந்த ஒரு கிரக சூழலால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னு பார்த்தா, இந்த மகர ராசிக்காரங்க பக்குவமாக எடுத்து சொல்லி எதிரில் இருக்கிறவங்கள திருப்தியடைய செய்யக்கூடிய குணம் கொண்டவங்களா இயல்பிலேயே இருப்பீங்க. இந்த மாதம் பல வழியிலுமே உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்ட தொல்லை எல்லாமே குறையக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனாலும் பாருங்களேன், எந்த ஒரு வேலையுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுத்தினீங்கன்னா நன்மையை பெறலாம். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. அதே போல் திடீர் இடமாற்றங்கள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த இடமாற்றத்தால் உங்களுக்கு சாதகமான பலனும் வரும், கவலைப்பட தேவையில்லை. வீண் செலவு, இந்த கௌரவ குறைச்சல் ஏதாச்சும் வரலாம், கவனமாக இருங்க. செலவு பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அத்தியாவசிய செலவு செய்கிறது சரிதான், ஆடம்பர செலவை தவிர்க்க பாருங்கள்.
பெரும்பாலும் பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். யாரை நம்பியும் பெரிய அளவில் பணத்தை ஒப்படைக்காதீங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டும் பணத்தை வாங்கி தராதீங்க. பெரும்பாலும் மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறதா இருந்தாலுமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கிறது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்பு வரலாங்க. ஏன்னா இது இந்த காலகட்டம் உடல் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. அவங்க உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தொழில் வியாபாரத்தில் மெத்தனமான போக்கு இருக்கும். அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு தேவையான பண வரத்து சீராக இருக்கும். பெருசாக பின்னடைவுலாம் ஏற்படாது. இந்த புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வேணால் கொஞ்சம் தாமதமான நிலை வரலாம். உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் வீணான அலைச்சல் ஏற்படலாம். வீண் அலைச்சல் காரியங்கள் கொஞ்சம் இழுபறையான நிலையை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதம் உங்கள் பேச்சை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. குடும்பத்துலேயுமே சுமூகமான நிலை இதனால் ஏற்படுத்தும். ஆனாலும் மனசில் குடும்பம் தொடர்பான கவலை, பிள்ளைங்க பற்றின கவலை இது இருந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவியுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் தொல்லைகள் இந்த மாதம் குறையுது. வீணான செலவு மட்டும் வரலாம். நீங்களுமே பண விஷயத்தில் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலுமே கவனம் செலுத்தணும். இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாலன்னு கூட சொல்லலாம். அதனால் உணவு பழக்க வழக்கத்தை சீராக எடுத்துக்கோங்க. இந்த யோகா தியானம் பண்ணுறத முறையாக கடைபிடிங்க. இது மனசுக்கும் சரி, உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி நல்ல ஒரு ஆறுதலாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் வேணால் வீண் ஆசைகள் மனதில் தோன்றலாம். கட்டுப்பாட்டோடு இருக்க பாருங்கள். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரிங்க, யோசித்து செயல்படுங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. அந்த வாய்ப்பு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நல்லா கலந்து ஆலோசனை செஞ்சதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு தேவையில்லாத வீண் விவகாரத்தில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்குமே உங்களோட காரியங்களில் திடீர் தடை தாமதம் ஏற்படலாம். கவனமாக இருக்கணும். திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுனாலையுமே நீங்கள் சாதகமான பலனை பெறலாம். சக மனிதர்களை அனுசரித்து போங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. எதிர்பாராத அலைச்சலால் கொஞ்சம் மன உளைச்சல் வரும். மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தனமான போக்கு ஏற்படலாம். தீவிர கவனத்தோடு பாடங்களை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி வழியை உண்டாக்கலாம். எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும், நல்லது வரும். இந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மரண வாய்ப்புகள் உருவாகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், இந்த உத்திராடமில் 2, 3, 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பெரும்பாலும் பொறுமையோடு செயல்பட வேண்டிய ஒரு மாதம். அவசரமாக ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா நிறைய சிக்கலில் மாட்டிக்குவீங்க. வியாபாரத்துலேயுமே உங்களுக்கு பாருங்களேன், எதிர்ப்புகள் மறைமுகமாக நிறைய வரும். மறைமுக போட்டிகளால் நெருக்கடியை நீங்கள் சந்திக்கிற மாதிரியான சூழல் வரலாம். கவனமாக செயல்பட்டால் லாபமாக நீங்கள் சில வாய்ப்புகளை உருவாக்கலாம். கவனமாக செயல்பட்டால் லாபம் அதிகரிக்கும். இது வரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்த பிள்ளைங்க தானாக உங்களை சேருவாங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க கூட இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிள்ளைங்க கிட்டேருந்து நல்ல செய்தி ஒன்று சேரும். தந்தை மகன் உறவு இப்போ சுமூகமாக இருக்கும். இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. அடுத்து திருவோணம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்களேன், இந்த மாதம் ஊழியர்கள் நினச்ச இடத்திற்கு மாறுதல் பெறுவீங்க. தங்க நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவீங்க. அதே நேரம் பணியாளர்கள்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும். வியாபாரிகள் நல்ல நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது. வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்பு நல்லபடியாக சேரும். அடுத்து அவிட்டம் நட்சத்திரக்காரங்க, அவிட்டம் 1, 2 மாதம் கொண்ட நீங்கள் இந்த மாதம் திருமணத்திற்காக வரன் தேடக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் சேரும். வரக்கூடிய வரங்களையுமே நல்லா ஆராய்ந்து முடிவெடுக்கணும். தொழில் அதிபர்களாக இருந்தீங்கன்னா வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவதற்கு கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தணும். தொழில் வியாபாரம் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு லாபமும் அதிகரிக்குது. வியாபாரிகள் போட்டி இல்லாமல் உங்கள் வியாபாரத்தை சிறப்பாக செஞ்சு நல்ல ஒரு லாபத்தை பெறுவீங்க. இந்த 3 நட்சத்திரத்துலேயுமே அவிட்டத்துக்கு நிறைய சாதகமான வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய வாய்ப்பால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகியிருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக பண்ணுங்கள். எல்லாமே நல்லா தான் நடக்கும். அது என்னென்னா, ஊனமுற்றவர்களுக்கு தொண்டு செய்வதும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமான வழிபாடு செய்வதும் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நீக்கி வீண் விரயத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையுது. இது கேட்கறதுக்கு சின்னதாக இருக்கும். உடல் ஊனமுற்றவங்களுக்கு நீங்கள் எவ்வளவு தொண்டு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மையை உங்களோட வாழ்க்கையில் பெறுவீங்க. பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடை தாமதத்தை உடைத்தெறியக்கூடிய ஆற்றலையும் தன்னம்பிக்கை தைரியத்தையும் கொடுக்கும். சிவன் வழிபாடு வீண் விரயத்தை உங்களுக்கு குறைத்து கொடுக்கும்.
அதே போல் காரியத்தடையும் உங்களை விட்டு விலகும். இந்த ஒரு விஷயத்தை மனசார செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெறுவீங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.